ஆக்கி வைக்கிறாய். இரவின் நிஷாவோடு 5 நேரம் தொழுகையை என் கடமையாக்கி தந்தாய் ஆன்ம அமைதியை. நெற்றி நிலம்பட உன்னை வணங்கும் நேரமே நெஞ்சில் வழியுதையா உந்தன் பேரன்பின் வெள்ளமே. இறைவா இறைவா ஒன்று மற்றும் ஹஜ் கடமை. பசியின் கொடுமையை செல்வந்தனும் உணர்ந்திட பரிவோடு நோன்பிருக்கும் கடமையை தந்தாயே. உடலையும் உள்ளத்தையும் தூய்மை செய்யவே உயரிய மாதத்தில் நோன்பினை விதித்தாயே. வசதிகள் வாய்ப்புகள் வாழ்வினில் சேர்ந்த பின் வரலாற்று பூமியில் ஹஜ் சொன்னாயே. சாதி மத பேதமின்றி மனிதர்கள் யாவரும் சமத்துவமாயோரிடத்தில் கூடிடச் செய்தாயே. பசியறிந்து பசிதனை போக்கிட ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் மலர்ந்திட பொருளீட்டும் மனிதருக்கு ஜகாத்தை கடமையாக்கி பின்தங்கிய மனிதர்களின் வாழ்வை நீ உயர்த்தினாய். உறவினராதைகள் வறுமையில் வாடுவோர் உதவி கேட்டு வந்து நம் வாசலில் நிற்பவர் அனைவருக்கும் பங்கீட சரியாக செய்திட அன்போடு வழி காட்டி எங்களை ஆசீர்வதித்தாயே. இறைவா பேரருளாளன் இறைவா அகிலம் காக்கும் ஏக இறைவன் நீ. ஐங்கடமை நெருங்கின்ற மனிதநேயம் காப்போ உந்தன் புகழே என்றும் எங்கள் மூச்சாகுமே.